கிளாட்சன், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நகர்கிறது அப்படின்னு லோகேஷ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பொதுவான அரசியலையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய தேர்தல்களுக்கு சர்வே நடத்தின குழுக்களை நடத்திய ஒருத்தருங்கிற அடிப்படையிலையும் தமிழ்நாடு தேர்தல் களத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த சிறுபான்மையிலேருந்து தொடங்கிடலாம். இது அப்படி தான் நகருதா? அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி பார்க்க முடியுது? அதாவது இது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். கிறிஸ்மஸ் சீசனில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் சேர்த்து பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுப்பாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சாண்டா கிளாஸ் வருவார். ஏன்னா சாண்டா கிளாஸ் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு சீசன் மாதிரி தான் அது. அதிமுக திமுக தாவேக்கா எல்லாரும் வந்து ஒரு, அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுக்கறத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்கன்ற மாதிரி மாறிட்டு வருது. இப்போது மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+6 12%, முஸ்லீம் 6%, கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு 6% இருக்கிறாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பிளாக் ஓட்டிங். சரி, கிட்டத்தட்ட ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தமிழ்நாட்டில் பிளாக் ஓட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. கிளியரான ஒரு டிவிஷன் இருக்குது. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக ஒரு தடவை இந்த பக்கம் பிளாக் ஓட் பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் அந்த பக்கம் பிளாக் ஓட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து உடனடியாக மாறுமா, எதனால் மாறுதுன்னு தெரியாது, ஆனால் மாறும். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் பொழுது பெரும்பாலும் எல்லா கிறிஸ்தவ வகுப்பினரும் எல்லா டினாமினேஷன்ஸும் வர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க, மெத்தடிஸ்ட் இருப்பாங்க, சிஎஸ்ஐ இருப்பாங்க, எல்லாருமே வருவாங்க. அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது மைனாரிட்டிஸ் கேனாட் பி சூசர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்ல அழைப்பு வருது, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு சிலர் வந்து திமுகவோட நெருக்கமா இருப்பாங்க, மற்றவர்கள் வந்து மற்ற அதிமுகவோட நெருக்கமா இருப்பாங்க. அது அரசியல் ரீதியில கொள்கை ரீதியா மாற்றங்கள் வரும். ஓகே, இப்போ இது நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர்வு வந்து இதுவரைக்கும் நடந்தது திமுக அதிமுக இடையில தான் நடந்திருக்கு. ஆனால் ட்ரெடிஷனலி ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட தான் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவினைகள் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப குறைவான நம்பர்ஸ், பெரிய அளவில் நம்பர்ஸ் இருக்கிறது இல்லை அவங்களது. ஒரு மீறி போனால் ஒரு 0.01% அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அவர்கள் வந்து மாறி நிற்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ வர கூட்டங்கள் எல்லாம் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய சந்தேகம் இருக்கு. ஓகே, ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடும் பொழுது 96-97லேயே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நிறைய பேர் அவர் பின்னாடி இருந்தாங்க. ஆனால் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகலை நிறைய இடங்கள்ல. இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் கன்வர்ஷன் அப்படிங்கிறது பிளாக் கன்வர்ஷனாக மாறணும். ஓகே, இந்த பிளாக் கன்வர்ஷன், அந்த பிளாக் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அதெல்லாம் காங்கிரிகேட்டட் ரிலிஜன்ஸ். ரைட். இந்த காங்கிரிகேட்டட் ரிலிஜன்ஸ்க்கும் நான் காங்கிரிகேட்டட் ரிலிஜன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா அந்த மத தலைவர்கள் குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சொல்றதுங்கிறது வெரி ப்ரீமெச்சூர். சரி, ஏன்னா இது வந்து ஒரு தேர்தலுக்கு ஒரு மாதமோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடி நடக்கிறது. ஒரு கேள்வி அடிப்படையிலே வருது, இது மாறி தான் வந்திருக்கா? நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க சொல்லக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ல மொற்றா மாறுது. ஏன்னா இவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இது வரைக்கும் அது திமுக கூட்டணிக்கு இருக்கிறது, அதாவது அது இந்த முறை விஜய்க்கு வருதுன்னு அவர் கிளைம் பண்றாரு. திரு நவநீத் சொல்றாரு அதனாலதான் திமுகவுக்கு வந்து பதட்டம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ இதை முதல்ல டிஃபைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எடுத்துங்க. இந்த 21 விட்டுருங்க. 21க்கு முன்னாடி 10 இயர்ஸ் மைனாரிட்டிஸ் ஓட் வந்து ஸ்பிளிட்டாக தான் இருந்திருக்கு. பிளாக்காக ஓட் பண்ணது எப்படின்னா ஒரு பிளாக் அதுலேயே வந்து பிளாக்ஸ் பிரிஞ்சு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஓட் பண்ணும்பொழுது அதே 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்து நம்ம இப்படி பிரிச்சுப்போம். மைனாரிட்டிஸில் இங்கே வந்து அதிகமான வாக்குகளை கொண்டிருக்கிறதுல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள். இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் வச்சுடுவோம், அவங்க வந்து இந்த முறை எங்கே வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத தனியாக. கரெக்ட். கிறிஸ்தவருடைய வாக்கு, ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் சீசன், சாண்டா கிளாஸ் இப்போ என்ன செய்ய போகிறோம் அதுதான் இப்போ நம்ம கேட்குறது. அந்த வாக்குகளில் அது வந்து பிளாக்காக இருக்குது, அதுக்குள்ளேயே பிளாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே பிளாக்ஸ் இருக்கு. சரி, இப்போ சிஎஸ்ஐ பிளாக் எடுத்துக்கங்க. ரைட். இன்னொன்று இதனுடைய காஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் என்னதான் சாதி மறுப்பாளர்களாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய காஸ்ட் காம்பினேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அங்கே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி காம்பினேஷன், தலித் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறை என்னென்ன ப்ராமிசஸ் அவங்களுக்கு சாதகமாக வருதோ அந்த பக்கம் போகிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஆனால் இதே வந்து இஸ்லாமியர்கள்ட்ட அப்படி நடக்கல. ஓகே, ஏன்னா மிக குறைவான இஸ்லாமிய ஓட்டுகள் தான் அதிமுகவுக்கு போயிருக்கு. சரி, திமுகவுக்கு தான் நிறைய பிளாக்ஸ் போயிருக்கு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்ல
ஒரு கிளியர் கட்டான ஒரு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு நம்ம பேசும்பொழுது மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் வந்து இன்னும் இன்டாக்டா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதாவது திமுக பக்கம் தான் நிக்குது இன்னும் இது வரைக்கும். இது மாறணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய வாக்குறுதிகள். இதை இப்படி கேட்குறேனே, இப்போ வாக்குகள்ல 2 விதமான வாக்கு இருக்கும். அதில் அடிப்படையா வந்து இவர்களுக்கு எதிரான வாக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் வாக்குகளாக வரக்கூடியது. இவங்க வந்துடக்கூடாது அல்லது இவங்களுக்கு எதிராக நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஒன்றுக்கு போகும் இல்லையா? அப்படி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் இருக்குமா அல்லது இங்க அது வேறு விதமா பார்க்கப்படுமா? வாக்கு 2 விதம். அதுக்கு பிறகு வரும்போது இந்த வாக்கு நான் அளிக்கக்கூடிய வாக்குக்கு உரிய முக்கியத்துவம் பெறுமா, வெற்றி பெறுவாரா அல்லது அந்த வாக்கு வீணா போயிடுமா? இந்த எல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் தான் வாக்கு. கரெக்ட். அதையும் சேர்த்து சொல்லுங்க. இது சேர்த்து பார்க்கும்போது கரெக்டா நீங்க கேட்டிருக்கீங்க. அதிமுக தனிச்சு நிற்கும் பொழுது ஒரு கிறிஸ்டியன் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. பிஜேபி காம்பினேஷன் ஆகும்போது அந்த ஓட் பேங்க் போயிருது. ஓகே. அந்த ஓட் பேங்க் எங்க போகுது அப்படின்னா, ஒரு ஓட் பேங்க் கண்டிப்பா கிளியரா டிஎம்கேக்கு போகுது, இன்னொரு ஓட் பேங்க் அன்டிசைடடா இருக்கு. சரி. அந்த அன்டிசைடட் ஓட் பேங்க் தான் மற்றவங்க ஹார்வெஸ்ட் பண்ற ஓட் பேங்க். ஓகே. அது தவாக்கவா இருக்கலாம், இல்ல மற்ற எந்த கட்சியாகவும் இருக்கலாம், சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எந்த ஓட் பேங்க் வேணா இருக்கலாம். அப்போ பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ், ஒரு ஆன்டை கிறிஸ்டியன் ஆன்டை முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை எல்லா பக்கமும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வந்து கோயில்களுடைய எதிர்ப்பா இருந்தாலும் சரி அல்லது இன்ஸ்டிடியூஷனல் எதிர்ப்பா இருந்தாலும் சரி தெரியுது. அப்போ இந்த காம்பினேஷனை பொறுத்து தான் இருக்கு. அப்போ எல்லாரும் வந்து அதிமுக ஆதரிக்கிறதா இருந்தாலும் இந்த காம்பினேஷன் வரும்பொழுது ஒரு ஏலியனேஷன் ஏற்படுது. ஓகே. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் அந்த பஃபர் தான் வந்து டிஎம்கே. ஓகே. அந்த டிஎம்கேக்குள்ள போகும்பொழுது ரைட் நம்ம ரொம்ப தெளிவான ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட் கொள்கை ரீதியான முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஓகே. இதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி வந்து நேத்து இப்போ இங்க கிளியர் மெசேஜ் நீங்க சொல்றது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர் சொல்றீங்க, எப்படி இந்த ஓட்டிங் பேட்டர்ன் நடக்குங்கிறத பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு பிக்சர் கிளியரா இருக்கு. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே எல்லாம் இருக்கிறாங்க. செக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அத்தனையும் அங்க இருக்குது. அப்ப இங்க என்ன சாய்ஸா இருக்குங்கிறது டைரக்ட் क्वेश्चन அதான். இப்ப விஜய் இன்னைக்கு வந்து சொல்றாரு, அல்லது விஜயினுடைய கிறிஸ்துமஸ் மெசேஜ்னு லோகேஷ் சொல்றதும் இந்த வாக்குகள் எங்களுக்கு நகருது. அதை தான் பிஜேபி சொல்றாங்க. இல்ல இல்ல கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை விஜய் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு பிஜேபி நம்புறாங்க. அது அப்படிதான் இருக்கா? இல்ல, அதாவது அப்படி இல்ல. விஜயோட பேச்சு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பைபிள் கோட்டேஷன்ஸ், ஒரு முக்கியமான ஒரு கதையை கோட் பண்றாரு. யாக்கோபுலாம் சொல்லியிருந்தாரு. யாக்கோபுடைய கதையை சொல்றாரு. முக்கியமான கதை அதுல கோட் பண்ண வந்து ஜோசஃபுடைய கதை. ஜோசப் கதை சொல்றாரு. ஜோசப் மல்டி கலர் கோட், டெக்னிக்கலர் கோட், அந்த கதை தான் ரொம்ப முக்கியமான கதை. இப்போ அந்த கதையிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலும் யூஸ் பண்ணுற மெட்டஃபர்ஸ், அலகரிஸ் எல்லாமே வந்து கிறிஸ்தவர்களை கவரக்கூடியதாக இருக்கு. டைரக்ட் மெசேஜிங். ஓகே. இந்த மாதிரி டைரக்ட் மெசேஜிங் வந்து டிஎம்கே பண்ணல இது வரைக்கும், ஏடிஎம்கேவும் பண்ணல. ஏன்னா இதுல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அவருக்கு. அதை படிச்சிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கும். டைரக்ட் மெசேஜிங் இருந்தனால ஒரு அப்பீல் இருக்கு. ஆனா அதோடைய கன்வர்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது இஸ் a $1 million question. அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எப்படி வரும்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸோட ப்ரொடெக்ஷன், மைனாரிட்டிஸோட ப்ரொடெக்ஷன் எல்லாம் சேர்ந்து கொள்கை ரீதியான முடிவுகளை அவங்க வெளிப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு வித்தியாசங்கள் தெரியும். ஆனா அப்படி வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா மற்றவர்கள் எதிரிகளா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, அந்த கேள்விதான் நான் அடுத்து வைக்க வந்தேன். ஏன்னா திரு விஜய் நேரடியா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாவலன் நான் அப்படின்னு வராரு அப்படின்னா கரெக்ட், அது மற்றவருடைய வாக்குகள் அல்லது அவர் எல்லோருக்குமான தலைவராக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல முதன்மையா வரக்கூடிய வாய்ப்பும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நம்ம போலரைஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கோம். ஓகே. திருப்பரங்குன்றத்துல இருந்து வேற எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாததெல்லாம் போலரைஸ் ஆகுது. இவ்வளவு போலரைசேஷன்ல ஒரு சின்ன மைனாரிட்டி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இவ்வளவு ஃபோக்கஸ் போதாங்க. ரைட். இந்த போலரைசேஷன் அது என்ன எங்க வரும்னா கிளாட்சன், இப்போ நீங்க வந்து சின்ன மைனாரிட்டி என்ன முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? போலரைஸ் ஆகுது, அந்த முடிவின் மூலமா என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்? அதாவது அவங்க டிசைடிங் ஃபேக்டரா இருந்து எடுத்து முடிவு என்ன எடுப்பாங்கன்னா நான் செக்யூலர் அப்படின்னாலே we will not voteங்கிற மாதிரி எடுத்துருவாங்க முடிவு. இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா ஒன்னு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரையில, கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே. அது ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எல்லாம் இன்ஸ்டிடியூஷன். அப்ப இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கான சொந்தமான விஷயம் கிடையாது. ஓகே. அந்த அப்பீலே வந்து இன்ஸ்டிடியூஷனல் அப்பீல் தான். ரைட். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோயில் இடிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் இடிக்கிறாங்கன்னா அது எனக்கே நடந்த மாதிரி பாக்குறதா தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்களே தவிர, அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷனிசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்குள்ள வந்துருது.
Okay. நாங்க தனிச்சு தான் செயல்படுவோம், Okay. இவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அந்த மாதிரி வந்துருவாங்க. Right. அதை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேற. ஓகே, ஸோ அங்க ஒரு ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சியினுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் அல்லது இந்த முடிவுகள் தான் வரும் அப்படிங்கிறீங்க. ரொம்ப முக்கியமா எஸ், ரெண்டு பேர்கிட்டயுமே கேட்கணும். நம்ம இல்லை இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி கிளாட்சன் சொல்ற மாதிரி இதோட அதர் சைட் அவர் வந்து வெல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு எப்படி அந்த டாபோகிராஃபி வந்து கிறிஸ்டியன் ஓட்டோடு. ஸோ அப்போ இதுதான் பெரும்பான்மையருக்கு என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. சரி, அந்த ஆங்கிள் மூவ்மெண்ட் there will be also swing. ஸோ அதுவும் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. இப்போ நீங்க கிறிஸ்தவருடைய வாக்குகளை பிரதானப்படுத்துகிறார் விஜய் அப்படின்னா, அப்படியான திரு விஜயை உங்களோட அழைச்சிட்டு போறதுனால உங்க இதுவும் இல்ல இப்போ கிளாஷ் ஆகும். இல்ல அது வந்து ஒரு கான்ட்ராடிக்டரியா இல்ல நான் என்ன சொல்றேன், இவர் சொல்ற பாயிண்ட் தான் there is ஒரு ட்ரிஃப்ட் இருக்கிற மாதிரி. இத்தனை வருஷமா திமுக நம்பி பெரும்பான்மையர்கள் அவங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது நடக்காது. இப்போ என்னன்னா சார், இன்னொரு கேள்வி என்ன கூடவே வருதுன்னா, நீங்கன்னு இல்லை, நவநீத் இங்க இருக்கிறதுனால கேட்குறேன், மற்ற தலைவர்கள், வலதுசாரி தலைவர்கள் அல்லது இந்துத்துவா பேசக்கூடியவங்க எல்லாருமே மைனாரிட்டிகளுக்காக பேசக்கூடிய திமுக அப்படின்னு மிக கடுமையா ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஆனா விஜய் அவர்கள்ட்ட அப்படி வரலையே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? விஜய் வந்து நீங்க தான் சொல்றீங்க மைனாரிட்டி வாக்குகளை திமுக விஜய் எடுத்துட்டு போறாருன்றீங்க. அப்ப வழக்கமா வரக்கூடிய எதிர்வினை உங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்குது. நான் அதுதான் வேற விதமா நீங்க நட்பு அணுகிறீங்க. இல்ல நான் அரசியலை பொறுத்தவரைக்கும் வந்து நிதிஷ்குமார் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி திரும்ப பிஜேபி கூட வந்தார். அரசியலை பொறுத்தவரைக்கும் வந்து there is no permanent enemy, there is no permanent இது பாலிசி இல்ல ஐடியாலஜி இல்ல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி அவருக்கு ஒரு ட்ரிஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சனால தான் நான் திரும்ப அந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நவம்பர்ல இருந்து திமுக வந்து இந்த மாதிரி மாநாடு சொன்னப்ப அற்புத மாநாடு, திமுகவுடைய கவலை, திமுகவுடைய பதட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அத நான் மறுக்கவே இல்லை. உங்களுக்கு குறைந்தபட்சமா நீங்க வழக்கமா ஒரு சீற்றம் வரும் இல்லையா, அந்த சீற்றம் வரவே இல்லையே. அப்ப நட்பாவே பாக்குறீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க விரும்புறேன். உங்கள் உரிமை இல்ல யார்கிட்ட சீருவது, யாரை இது பண்றதுங்கிறது உங்க உரிமை, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லை சார், அதாவது திமுக வந்து நான் சொன்ன மாதிரி அற்புத மாநாடு நடத்துறாங்க. சரி, அந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கான ஏதாவது மாநாடு நடத்திருக்காங்களா? கிடையாது. இந்த கேள்வியை விஜய்க்கு வைக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி இன்னொரு அண்மை செய்தி பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாயிண்ட் வந்து ஒரு ட்ரிஃப்டிங் அவர் வந்து ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும் பெரும்பான்மையிடமும், அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுன்ற என்னோட பாயிண்ட் வந்து அது பாஜக அதிமுக வந்து ஒரு பேலன்ஸ் ஃபேக்டரா போறா.